வணக்கம். நடந்தது என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். முன்பு எப்போதும் இல்லாதபடி கடந்த 4.5 ஆண்டு காலத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளரும் தமிழக முதல்வர் சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழ் பல அறிவிப்புகளை செய்தார். இதற்காக எழுந்த விமர்சனங்கள் ஏராளம். ஆனால் அந்த 110 விதியின் கீழ் ஒரு முதல்வரே ஒரு உத்தரவை செய்யும்போது அந்த பணிகள் எவ்வளவு வேகமாகவும் துரிதமாகவும் நடக்கிறது என்பதை தமிழகம் கண்டு கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 176 அறிவிப்புகளை செய்தார்கள். ஒவ்வொன்றின் கீழ் பல துறைகள், இப்படியாக பார்த்தால் 600க்கும் மேற்பட்ட அறிவிப்புகளை அவர் செய்திருக்கிறார். ஒரு துறை என்று விடாமல் எல்லா துறைகளிலும் முதல்வரின் அறிவிப்பு வருகிறது. இதன் முக்கியத்துவம் என்ன? ஒரு மாநில முதல்வரே சட்டமன்றத்தில் ஒரு திட்டத்தை பற்றி அறிவிக்கும் பொழுது அது ஒவ்வொரு இலாக்காவின் கடநிலை ஊழியர் வரைக்கும் போய் அவர் அதை நிறைவேற்றி காட்ட வேண்டும் என்பதில் முனைப்பாக இருக்கிறார். நிதி ஒதுக்கீடு வேகமாக நடக்கிறது. பணிகள் வேகமாக விரைவில் முடிக்கப்பட்டுவிட்டு இதனால் சகல தரப்பினருக்கும் போய் சேர வேண்டிய பலன்கள் சேர்ந்திருக்கிறது. இதனால்தான் 4.5 ஆண்டு காலம் ஆட்சி செய்துவிட்டு தேர்தலை சந்திக்கிற நேரத்தில் கூட முதல் முறையாக சட்டமன்ற வரலாற்றில் ஒரு அரசாங்கம் தேர்தலை சந்திக்கும் போது அதற்கு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இல்லாமல் எல்லா தரப்பினரும் ஒரு மன நிறைவோடு இருக்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல்வரின் 110 அறிவிப்புகள், நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் என்ன? எதிர்க்கட்சிகளின் விமர்சனமும் சரியான பார்வையில்லாத முதிர்ச்சியற்ற தன்மை, இது குறித்து தான் இப்போது நாம் பேசப்போகிறோம். இது குறித்து நம்முடன் பேசுவதற்காக சட்டமன்ற உறுப்பினர் மாஃபாய் பாண்டியராஜன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். இந்த 110 விதியின் இம்பார்ட்டன்ஸ், சிஎம் ஒவ்வொரு வாட்டி அந்த ஸ்டேட்மெண்ட்டை பண்ணும்போதும் எழுந்த விமர்சனங்கள், ஃபஸ்ட் அந்த 110 ஸ்டேட்மெண்ட் பற்றி அதனுடைய டெஃபினேஷன், அதனுடைய இம்பார்ட்டன்ஸ், அதுவும் சிஎம் சொல்லும்போது அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ். சட்டமன்ற விதிகளின்படி செக்ஷன் 110 கீழே எந்த ஒரு அமைச்சரும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனை குறித்தோ இல்லது ஒரு திட்டத்தை அறிவிக்கவோ இந்த 110 விதியை பயன்படுத்திக்கிடலாம். இது எப்பயுமே இருக்கிற ஒரு செக்ஷன் தான். ஆனால் இந்த செக்ஷனை இந்த முறை முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எப்படி பயன்படுத்தியிருக்காங்கன்னா, எந்த ஒரு திட்டத்தையும் அறிவிப்பது, எந்த ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் சொல்லணும்னா அதுக்கு இதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த 682 அறிவிப்புகள் 176 110 ஸ்டேட்மெண்ட்ஸ் மூலமாக வந்திருக்கு. கடந்த 4.5 வருடங்களில் பார்த்தீங்கன்னா 2011 ஆகஸ்டில் முதல் அறிவிப்பு வந்ததுன்னு நினைக்கிறேன். அன்றிலிருந்து இன்று வரை ஒரு 4 வருடங்களில் அவங்க அறிவிச்சிருக்கிற திட்டங்கள், பல பெரிய திட்டங்கள் இதில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. பொதுவாக கட்டமைப்பு அறிவிப்புகளுக்காக அதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உட்கட்டமைப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சாலைகளாக இருக்கலாம், நீர்ப்பாசனமாக இருக்கலாம், கட்டடங்களாக இருக்கலாம், பள்ளிகளாக இருக்கலாம், மின்சாரமாக இருக்கலாம், மின்சார நிலையங்கள், விடுதிகள், இந்த மாதிரி கட்டமைப்புக்கு தான் அதிகமாக இதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஒரு 3/2 பங்கு இதில் இந்த அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா கட்டமைப்பு. அதாவது ஒவ்வொரு துறையிலையும் ஒரு கட்டமைப்பு. இப்போ மின்சாரத்தில் மட்டும் அவங்க அறிவித்திருக்கிற திட்டங்கள் நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 கோடிக்கு மேலே தாண்டும் மின்சாரத்தில் மட்டும். அதாவது ஒவ்வொரு துறைக்கும் அந்த 110 பயன்படுத்துவதன் நோக்கமே she gives importance to each and every department தான அர்த்தம். கண்டிப்பாக 54 துறைகளில் எனக்கு தெரிஞ்சு 2 துறைகள் தான் அதில் இல்லை, மற்ற எல்லா துறைகள்லேயும் வந்துருச்சு. அதில் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஈவன் பொல்யூஷன் இருந்ததுன்னா அந்த பொல்யூஷன் கூட, இப்போ சுற்றுப்புற சூழ்நிலை கூட ஒரு 4 அறிவிப்புகள் வந்திருக்கு. அதில் சுற்றுப்புற சூழ்நிலைகளில் வாட்டர் பொல்யூஷனுக்கு என்ன பண்ணியிருக்கோம், விண்ட் பொல்யூஷனுக்கு என்ன பண்ணியிருக்கோம், காற்று மாசுபடுதலை தடுக்கிறதுக்காக என்ன செஞ்சுருக்கோம், இதெல்லாம் ரொம்ப ஆழமாக அறிவிப்புகள் வந்திருக்கு. இது நம்ம எப்படி பார்க்கணும்னா, இதில் ஒரு 1/3 அந்த அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்ட உடனே செயல்பாட்டுக்கு வந்துடும். உங்களுக்கு இப்போ ஒரு இதுவரைக்கும் இருந்த பெனிஃபிட் இந்த மாதிரி இருந்தது, இது இன்னைக்கு இவ்வளவு கூட்டப்பட்டது அப்படின்னு சொன்னால் அந்த அறிவிப்பு அன்னைக்கு விட உடனே செயல்பாட்டுக்கு வரக்கூடிய விஷயங்கள்.
2/3 வந்து திட்டங்கள். அந்த திட்டங்கள் அறிவிக்கப்படுறப்ப இது முடிஞ்ச உடனே ஒரு ஜியோ வரணும். அது ஜியோ வர்றதுக்கு ஒரு டைம் கேப் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அவங்க வந்து எந்த அரசு துணையும் உடனே வந்து போட்டுற மாட்டாங்க. அது சில திட்டங்கள் மின்னல் வேகத்தில் வந்திருக்கு. இப்போ வந்து ஆர்கே நகரில் ஐடிஐ அறிவிச்சு 30 நாளுக்குள்ளே வந்து ஐடிஐ திறந்தாச்சு. இப்போ எங்கே அட்மிட் ஆகி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் துவங்கிறதுக்கு அறிவிப்பு வந்து மின்னல் வேகத்தில் சில திட்டங்கள் வந்து விட்டது. இன்டர்நேஷனல் லா இன்ஸ்டிடியூட் திருச்சியில் இருக்க நேஷனல் லா ஸ்கூல் வித்தின் 6 months 100 crores அது. ஆமாம், கண்டிப்பாக 100 crores உடனே வந்து ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணி அந்த இடத்துல ஆரம்பிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் பில்டிங் கட்ட ஆரம்பிச்சாங்க. இது வந்து வெகு வேகமாக நிகழ்ந்த விஷயங்கள். ஆனால் இதில் பெருந்திட்டங்கள் இப்போ வந்து தென் தமிழகத்தில் தொழில் துவங்குவதற்காக ஒரு பேக்கேஜ் அறிவிச்சாங்க. அது 110 அறிவிச்சாங்க. அந்த பேக்கேஜ் உடனே செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. ஆனால் அதில் அறிவிக்கப்பட்ட 9 திட்டங்கள் 9 மாவட்டங்களில் ஒவ்வொரு தொழில் பூங்காக்கள். இப்போ சிறு குறு தொழில்களை வந்து வலுப்படுத்துவதற்காக ஒரு உலகளாவிய ஆய்வு அதை வந்து அறிவிச்சாங்க. அறிவிச்சு ஒரு 2 வாரங்களுக்குள்ளேயே அது எந்த நிறுவனம் அதை செய்ய போகுது, அந்த போட்டித்திறனை வலுப்படுத்துறதுக்கு என்ன செய்ய போறோம், அந்த விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. உலகத்தரத்தில் நம்ம வந்து எம்எஸ்எம்இ உலகத்தரத்தில் போட்டி போடுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து நமக்கு இந்தியாவிலே அதிக சிறு குறு தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தில் இருக்கு. ஆனால் இவங்க வந்து எவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்றாங்க, இவங்க எந்த மாதிரி வந்து நாடுகளோட போட்டி போடுறாங்க, இங்கிருந்து போற எக்ஸ்போர்ட் எங்க போகுது, அதுக்கு என்ன போட்டித்திறன் வேணும், அவங்களுக்கு ஃபிஸ்கல் பெனிஃபிட்ஸ் வேணுமா, அதாவது லோன் கிடைக்கிற விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கா, வேற என்ன பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும், இப்போ இருக்கிற தொழிற்பூங்கா கட்டமைப்பு வந்து சரியில்லையா, இந்த மாதிரி ஆய்வு செய்யறதுக்கு இது ஒரு 110 வந்தது. 110 என்பது வெறும் அனைத்துமே திட்டங்களுடைய அறிவிப்பு கிடையாது. இல்லை, இதனுடைய எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் அசோகம் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக எம்எஸ்எம்எஸ் ரிஜிஸ்டர் பண்ணி அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது தமிழ்நாடு ரேங்கிங் டாப் நம்பர் 1. அதனுடைய எஃபெக்ட் இமீடியட்டாக தெரிஞ்சிருக்கு. எண்களிலும் வருமானத்திலும் தமிழகம் நம்பர் 1. இந்த சிறு குறு தொழில்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நம்பர் 1. அதில் வந்து மகாராஷ்டிராவோட ரொம்ப மேலே இருக்கும் நம்ம. ஏன்னா மகாராஷ்டிராவில் வந்து மிக பெரு நிறுவனங்கள், அதுவும் மத்திய அரசாங்கத்துடைய பெரு நிறுவனங்கள் மிகப்பெரிய அளவில் அங்கே இருக்குது. பாம்பே போர்ட்ல இருந்து உங்களுக்கு வந்து பெரிய அளவில் மத்திய அரசாங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே நடந்திருக்கு. நமக்கு அந்த பெனிஃபிட்ஸ் இல்லாமல் சிறு குறு நிறுவனங்கள், நடுத்தர நிறுவனங்கள் மூலமாக நம்மோட பேக்போன் அதுதான். அதை உணர்ந்து அதுக்காக ஒரு ஆய்வு, அதுக்கு ஒரு அறிவிப்பு, அந்த இதில் 110 அறிவிப்பு, அந்த அறிவிப்புகளில் பார்த்தீங்கன்னா இதை 2 லெவலாக பார்க்கலாம். இந்த 110 அறிவிப்பை மேக்ரோ லெவல் என்ன, மைக்ரோ லெவல். ரைட். மேக்ரோ லெவலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒன்று நமது தமிழக பொருளாதாரம் என்பது நல்லா இருக்கணும், அதற்காக என்ன செய்யணும், அதற்காக வரவேண்டிய பெரு நிறுவனங்களை எப்படி கொண்டு வர்றது. இப்போ குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் அறிவிக்கப்பட்டது இது சார்ந்த அறிவிப்பு தான். அதே நேரத்தில் மிகப்பெரிய திட்டங்கள், இப்போ எல்என்ஜி டெர்மினல் நமக்கு வந்து முக்கியமாக தேவைப்படுறது எனர்ஜி செக்யூரிட்டி. அதாவது என்ன மாதிரி பெட்ரோல் டீசல் நமக்கு கிடைக்குதா, நம்ம பொருளாதாரத்தை வச்சு கொண்டு போயிட்டு இருக்கிறது இந்த எனர்ஜி தான். அதுக்கு உண்டான எரிசக்திக்கு என்ன கொண்டு வர்றது, அதற்கு அடிப்படை வந்து எல்என்ஜி, அந்த எல்என்ஜி டெர்மினல் 2 வரணும். இது பெரிய திட்டங்கள். ஓகே, ஒன்று எண்ணூரில், ஒன்று தூத்துக்குடியில், இந்த 2 வந்தால் தான் சரியாக வரும். அதற்கு வந்து இப்போ ஒரு எல்என்ஜி டெர்மினலுக்கு இந்தியன் ஆயிலோட ஒப்பந்தம் போட்டிருக்கோம் 800க்கு. இன்னொரு எல்என்ஜி டெர்மினலுக்கு இப்போ வந்த ஜிஐசியில் ஜிம்மில் வந்த ஒரு நிறுவனம் மூலமாக, அல்கராஃபி மூலமாக ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம். இது மாதிரி வந்து நமக்கு என்ன முக்கியம், இப்போ தொலைநோக்கு பார்வை 2023 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 10 அடிப்படையான அம்சங்களை டார்கெட்டாக வச்சு இதை நம்ம சாதிக்கணும். கல்வியில் என்ன செய்யணும், தொழிலில் என்ன செய்யணும், வாழ்வாதாரத்தை உருவாக்குறதுல என்ன செய்யணும், மற்றபடி சமூகவியல் சார்ந்த விஷயங்கள் என்ன செய்யணும், இது எல்லாத்தையும் உள்ள போட்டு அடிப்படை கட்டமைப்புக்கான 10 ஆதாரமான விஷயங்களை போட்டிருக்காங்க. இது ஒன்னொன்னையும் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறது இந்த 110 மூலமாக. இன்ஃபேக்ட் இந்த 110 விதியில் சொல்லப்பட்ட அந்த 682 அறிவிப்புகளையும் நீங்கள் இந்த 10 அம்சங்களுக்குள்ள கொண்டு வந்துடலாம். அந்த 10 விஷயங்களையும் முதல்ல வந்து இப்போ 6 மடங்கு நம்ம பெர் கேபிட்டா இன்கமை உயர்த்துவது அப்படின்னு சொன்னாங்க. வந்து சொல்லி இப்போ 4 வருஷம் ஆச்சு. அந்த டாக்குமெண்ட் ரிலீஸ் ஆகி 4 வருஷம் ஆகுது. அதில் முதல்ல அவங்க சொன்னது இதுதான், எப்படி வந்து ஒரு தனி மனிதனுடைய வருமானத்தை நம்ம வந்து $10,000 அப்படின்னு ஒரு கணக்கு, அது எதை வச்சு $10,000 கணக்கு வச்சாங்கன்னா, வளர்ந்த நாடுகளில் மிட் சைஸ் நாடுகள், வளர்ந்த நாடுகள் டெவலப்ட் கண்ட்ரீஸை வந்து 3 விதமாக பிரிக்கிறாங்க. அதில் நடுவில் இருக்கிறது மலேசியா போன்ற நாடுகள். இதெல்லாம் வந்து அந்த வளர்ந்த நாடுகளில் நடுவில் இருக்கிற நாடுகள். அந்த நாடுகளுடைய சராசரி தனிநபர் வருமானத்தை எடுத்து அந்த தனிநபர் வருமானம் நம்ம ரீச் பண்ணணும்.
அந்த 10 வருடங்களுக்குள்ள 20-23க்குள்ள எய்ம் பண்ணி அதான் முதல் டார்கெட்டாக அவங்க போடுறது 11 வருடங்களில் அப்பர் மிடில் இன்கம் கண்ட்ரீஸில் இருக்கிற இதுக்கு எப்படி கொண்டு போகிறது. அம்மா அவர்கள் 2001 வந்து ஆட்சியை பிடிச்சு வர்றப்போ வந்து அப்போ வந்து இந்தியாவோட தனிநபர் வருமானத்தை விட தமிழகத்துடைய தனிநபர் வருமானம் என்பது குறைவாக இருந்தது. இன்னைக்கு வந்து இந்திய தனிநபர் வருமானம் இருந்ததுன்னா அதுக்கு 1.5 மடங்கு நமக்கு 1,28,000 ரூபா ஒரு வருஷத்துக்கு ஒரு தனிநபர் வருமானம் இப்போ ஏற்கனவே நம்ம சாதிச்சாச்சு. இந்த தொலைநோக்கு பார்வையுடைய தாக்கம் உருவாக்கிய 3 ஆண்டுகள் முடிந்த கட்டத்தில் நம்ம வந்து ஏற்கனவே அதை கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். இதுக்கு வந்து என்னென்ன ஸ்கீம்லாம் வந்து வாழ்வாதார திட்டங்கள், அந்த வாழ்வாதார திட்டங்கள்லாம் 110 அழகாக அடிக்க வரும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி growth pattern எப்படி வந்து பாவர்ட்டி ஃப்ரீ ஸ்டேட் ஆகிறது, எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு என்ன செய்யறது, ப்ரொடக்டிவ் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு என்ன செய்யறது. அது முதல்ல அம்மா அறிவித்தது 2011 அறிவித்த ஒரு விஷயம் வந்து எல்லா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சையும் கரியர் சென்டர்ஸாக உருமாற்ற போகிறேன். அதாவது அவங்க வந்து ஒரு மனிதவள கேந்திரங்களாக அந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சுன்றது போய் பதிஞ்சிட்டு வர்ற மாதிரி ஒரு இதாக இருக்காமல் எல்லா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சும் சொந்த கட்டணும். முதல்ல அவங்க 110 சொன்ன விதியில் சொன்ன ஒரு ஏர்லி அறிக்கைகளில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சொந்த கட்டடம், எல்லாத்துலேயும் ஒரு ட்ரைனிங் சென்டர், அந்த ட்ரைனிங் சென்டரில் பயிற்சி மையத்தில் அந்த வர்ற மாணவர்களுக்கு திறன் வளர்த்தல் பயிற்சிகள் அளிக்கப்படும், தொழில் முனைப்புக்கான பயிற்சிகள் அங்கே அளிக்கப்படும். இதை அறிவிச்சாங்க அவங்க வந்து. அந்த ஒரு உருமாற்றம் இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க திமுக அரசாங்கம் விட்டுட்டு போனப்ப 60 லட்சம் பேர் தான் வேலை தேடி இருந்தார்கள், இந்த தமிழகத்தில் வந்து 90 லட்சம் பேர் வேலை தேடி இருக்கிறார்கள்னு பேசுறாங்க எதிர்கட்சிகள். அதுல அடித்தளம் என்னன்னா ஒரு முக்கியமான மாற்றத்தை உருவாக்குனாங்க. அம்மா அவர்கள் முதல்ல சொன்ன விஷயம் வந்து 10th முடிக்கிற பையங்க +2 முடிக்கிற பையங்க ரெஜிஸ்டர் பண்ணணும், பள்ளியிலேயே அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. அதனாலதான் இந்த அளவுக்கு ஷார்ப்பா ஏறினது. ஸோ இப்போ யாருமே வந்து அடையாளம் காணப்படாத இளைஞர்கள் கிடையாது. இது வந்து ஜாஸ்தியா போச்சு. ஒரே வருஷத்துல 15 அதை மட்டும் மிகைப்படுத்துகிறார்கள். அதை மிகைப்படுத்துகிறார்கள். ஆனா இப்ப என்ன நல்ல விஷயம் ஆயிப்போச்சுன்னா இப்ப நம்மால வந்து எத்தனை பேர் தமிழக இளைஞர்கள் வேலை சந்தைக்குள் வருகிறார்கள் என்பதை மிக தெளிவாக கம்ப்யூட்டரைஸ் பண்ணி 3 மாசத்துக்கு ஒருக்கே இப்ப அனௌன்ஸ் பண்றாங்க. முன்னால வந்து திமுக பீரியட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள் எதிர்கட்சியில். அப்போ இதுக்கு இருக்கிறப்போ அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்றத அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஷெர்லாக் ஹோம்ஸ் ரேஞ்சில் வந்து கஷ்டப்பட வேண்டியது. இப்போ வந்து 3 மாதத்துக்கு ஒருக்க அவங்களே ஆட்டோமேட்டிக்காக அறிவிக்கிறாங்க. இரண்டாவது வந்து எப்படி இந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது, அந்த வேலை வாய்ப்புகள் உருவாக்குறதுக்கு என்னென்ன திட்டங்கள், தமிழக அரசாங்கத்துடைய திட்டங்கள் இதெல்லாம், தனியார் பங்களிப்புடன் வரக்கூடிய திட்டங்கள் இதெல்லாம், இந்த திட்டப்படுத்துதல் என்பது மிக முக்கியமாக நிகழ்ந்திருக்கு. இப்போ விஷன் 2023 ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துட்டு 10 தீம்ஸ் இருக்கு, இந்த 10 தீம்ல இத்தனை ப்ராஜெக்ட் வரணும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிடல. இதை வந்து திட்டப்படுத்தி இருக்கிறார்கள். நம்ம பொருளாதாரம் வளரணும், தனிநபர் வருமானம் வந்து $10,000 பக்கத்தில் வந்து சேரணும்னா என்ன செய்யணுன்றதுக்கு திட்டங்கள். அந்த திட்டங்கள் வந்து 217 திட்டங்களை திட்டப்படுத்தி இருக்கிறார்கள். திட்டப்படுத்துதல்னா வந்து அதுக்கு ஒரு டாக்குமெண்ட், பெரிய டாக்குமெண்ட்டை போட்டு அதில் வந்து ஒரு கன்சல்டன்ட் வச்சு ஒவ்வொரு திட்டத்துக்கும் வந்து சாத்தியக்கூறுகளை எவாலுவேட் பண்ணி இந்த 217 திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இன்னைக்கு தேதிக்கு 90 திட்டங்கள், இதில் இருக்கிற 217ல் 90 திட்டங்கள் செயல்பாட்டில் வந்து விட்டன. செயல்பாட்டில்னா உங்களுக்கு வந்து 7 கட்டங்கள் இருக்கும். ஒரு திட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 கட்டங்கள் இருக்கும். இப்போ திறன் வளர்த்தல் அப்படின்றது ஒரு முக்கியமான திட்டம். இப்போ வந்து இந்தியா முழுக்க 50 கோடி பேருக்கு வந்து திறன் வளர்த்தல் திட்டத்துக்கு கீழே பயனடைய போகிறாங்க. தமிழகத்தில் வந்து ஒரு குறைந்தது 5 கோடி பேராவது நம்ம வந்து இதை பண்ணணும். திறன் வளர்த்தல் அப்படின்றதுக்கு ஒரு அக்ரெடிடேஷன் இருக்கும், ஒரு பிளேஸ்மெண்ட் இருக்கும், அவங்களுக்கு வந்து பயிற்சி இருக்கும். இந்த 3 விஷயங்களையும் சேர்த்து வந்து நம்ம போடணும். இந்த திட்டங்கள் வந்து மிக வேகமாக செயல்பாட்டுக்கு வந்து கொண்டிருக்கின்றன. ஏன்னா தமிழ்நாடு வந்து ஒரு முன்னோடி மாநிலம். ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷனை உருவாக்குனதுல அதற்கு கீழே வந்து எந்த திறன்களை அடையாளம் கண்டு அதை வந்து கலெக்டர் லெவலில் இன்னைக்கு முடிவெடுக்கலாம், அங்கேயே வந்து அந்த நிறுவனங்களை கொண்டு வரலான்னு முடிவெடுத்து மிக வேகமாக, ஏன்னா ஒரு காலத்தில் டிஎம்கே பீரியடில் வருஷத்துக்கு 100 கோடி திருப்பி அனுப்பிட்டு இருந்தாங்க இந்த திறன் வளர்த்தல் திட்டத்துக்காக மத்திய அரசாங்கத்திலிருந்து அனுப்பப்பட்ட பணத்தை. அது இல்லாமல் பயன்படுத்தாம திருப்பி போயிட்டு இருந்து இன்னைக்கு அந்த திட்டப்படுத்தல் அழகா இருக்கிறதுனால இது நடந்துகிட்டு இருக்கு. 90 திட்டங்கள் இதுல வந்து நிறைவேற்றப்படும் அளவுக்கு செயல் வடிவத்துக்கு வந்து விட்டன. அம்மா அவர்கள் கூட இதை அறிவிச்சாங்க. குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்ல வந்து இன்னைக்கு ஒரு இன்வெஸ்டர்ஸ் மீட் நடத்தினோம்னா ஒவ்வொருக்கும் தனித்தனியே நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட் கொடுக்க முடியுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இப்போ அக்ரோ அண்ட் ஃபுட் ப்ராசஸிங் செக்டர் என்ன திட்டப்படுத்தி இருக்கிறோம், என்ன ஏரோஸ்பேஸில் திட்டப்படுத்தி இருக்கோம், என்ன ஃபார்மசூட்டிக்கலில் போட்டிருக்கோம், பயோடெக்னாலஜியில் போட்டிருக்கோம். 5000 கோடி இன்னைக்கு பயோடெக்ல இருந்து தமிழகத்துக்கு வருகிற வருமானம் இந்திய அளவில் வருகிற வருமானத்தை போல 21% இன்னைக்கு வந்து பயோடெக் பாலிசி முதல்ல போட்டது நம்ம இந்தியாவில். அதை மறுபடியும் ரிவைஸ் பண்ணி இப்போ
ரீசெண்டாக நம்ம பயோடெக் பாலிசி அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் உருவாகிருக்கிற வேலை வாய்ப்புகள் மட்டுமே 2 லட்சத்திற்கு மேலே தமிழகத்தில். இந்தியாவிலே அதிக பயோடெக் ஸ்பெஷலிஸ்ட் வர்றது தமிழகம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா. இது மாதிரி ஒவ்வொரு துறைகளுக்கும் அக்ரோ ஃபுட் ப்ராசஸிங், ஆட்டோ காம்பனன்ட்ஸு, ஹெவி இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் ஹார்ட்வேர் செக்டர், இது மாதிரி 10 துறைகளுக்கு தனித்தனியே திட்டப்படுத்தப்பட்ட அந்த திட்ட அறிக்கைகளை முதலீட்டாளர்கள் கொடுக்க முடிஞ்சது. இல்லை, இப்போது காமன் மேனுக்கு புரியக்கூடிய பாஷையில் சொல்லணும்னா டே டு டே ப்ராப்ளம்ன்றது இப்போ இந்தியா ஃபுல்லாக வந்து தோரம்பருப்பு ஷார்ட்டேஜ் தான். ரைட். இந்த ஸ்கீம் கூட 110 தான் அறிவிக்கப்பட்டது. கண்டிப்பாக. அதாவது விலையை நிலைப்படுத்தும் திட்டம் என்பது பிரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட் அப்படின்னு முதல்ல 50 கோடி அறிவிச்சாங்க. அதுக்கடுத்து அந்த 50 கோடியை 100 கோடி ஆக்குனாங்க. மத்திய அரசாங்கத்திலேயே இன்னைக்கு இத்தனை மாநிலங்களை பார்க்க வேண்டிய மத்திய அரசாங்கமே இந்த விலை நிலைப்படுத்தும் திட்டத்துக்கு கீழே 500 கோடி தான் அலாட் பண்ணியிருக்கு. அந்த 500 கோடி எதுக்கு செலவு பண்ணுறாங்க? வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுற பருப்பை துறைமுகத்திலிருந்து அந்த ப்ராசஸிங் ஃபேக்டரிக்கு கொண்டு போகிறதுக்கான செலவை அந்த ப்ரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்டில் கொடுக்குறாங்க. வேறு எதுக்கும் கிடையாது. அவங்க வந்து மார்க்கெட் இன்டர்வென்ஷன் கிடையாது, மார்க்கெட்டில் இறங்கி பருப்பு சீப்பாக இருந்தால் வாங்கி ஸ்டாக் வைக்கிறது கிடையாது, எதுவுமே பண்ணுறது கிடையாது. இது எல்லாமே வந்து இந்த 100 கோடியில் தமிழக அரசாங்கம் பண்ண வேண்டியிருக்கு. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் 2வது விவசாய புரட்சி என்பதை அம்மா அறிவிச்சாங்க. இந்த தமிழகத்தில் நம்ம கொண்டு வர போகிறோம். முதல்ல எனக்கு நல்ல பசுமையாக ஞாபகம் இருக்குது, அப்துல் கலாம் அவர்களுடைய அட்வைசர் பொன்ராஜை வச்சு இந்த இதுக்கு அனைத்து அமைச்சர்களும் இதை அட்டன் பண்ணாங்க. எப்படி பயிர்களை கொண்டு வர்றது, மானாவாரி விவசாயிகளுக்கு என்ன செய்யறது, இந்த ஒரு திட்டத்தை தீட்டு அதில் வந்தது இந்த பல்சஸ். இந்த அக்ரிகல்ச்சர் காட் மோட்டிவேட்டட். இப்போ எந்த அளவுக்கு வந்து விட்டோம் என்றால் இதில் வீட்டில் நீங்கள் வெண்டைக்காய் செடி கத்திரிக்காய் செடி வைக்கிற மாதிரி துவரையை உங்கள் வீட்டிலேயே நீங்கள் பயிரிடக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கிட்டாங்க. கண்டிப்பாக. அப்படி இருக்கிறதுனால தான் திமுக அரசாங்கத்தில் மேக்சிமம் பண்ணது 86 லட்சம் டன் உணவு உற்பத்தியில் ரீச் பண்ணது. இந்த காலகட்டத்தில் 86 லட்சம் தான். அம்மா அரசாங்கத்தில் இந்த கடந்த 4 வருடங்களில் தான் முதல் முறையாக நம்ம 1 கோடி மெட்ரிக் டன்னை தாண்டினோம். அதே மாதிரி இதுவரைக்கும் இல்லாத ரெக்கார்டா 1.28 கோடி மெட்ரிக் டன்னை நம்ம தாண்டி இருக்கோம். அது வந்து மிகப்பெரிய சாதனை. விவசாயத்தில் ஒரு புரட்சியினே சொல்லலாம். அது வந்து எந்த இதோட சொன்னாங்களோ 2ஆம் விவசாய புரட்சின்னு, அதை சத்தமில்லாமல் சாதிச்சிருக்கிறாங்க. வறட்சிக்கு முதலாக அதுக்கு ஒரு காம்பன்சேஷன் கொடுத்து விவசாயிகளுக்கு மிகப்பெரிய சாதனை. இது வந்து நீங்கள் சொன்னது பல்சஸ் மட்டும் சொன்னீங்க. அதே மாதிரி மற்ற துறைகளையும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், இப்போ காய்கறிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி அதிக அளவில் வாழைப்பழம் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய மாநிலம் தமிழகம். 2011 when she assumed office, ரைட், what was the power situation in Tamil Nadu? புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பொறுப்பெடுத்தப்போ 2011 இருந்த சிச்சுவேஷன் வந்து நமக்கு அந்த டிமாண்டுக்கும் சப்ளைக்கு இடையில இருந்த கேப் மிகப்பெரிய கேப் இருந்தது. உங்களுக்கு தெரியும், அந்த டயத்தில் வந்து எத்தனை மணி நேரம் பவர் கட்டுன்றது ஒரு பக்கம், தொழில்கள் அழிந்து கொண்டிருந்தன. அந்த டயத்தில் வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யாரும் ரெடியாக இல்லை. அந்த டயத்தில் பொதுவாக எல்லா எலக்ட்ரிசிட்டி போர்ட்ஸும் திவாலார நிலைமையில் இருந்தது. ஆனால் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு அந்த டயத்தில் இருந்த நிலைமை வந்து அதை விட மோசம். யாரும் நம்பி வந்து ஒரு யூனிட் போடுறதுக்கு வர்றதுக்கு ரெடியாக இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே. அந்த மாதிரி சிச்சுவேஷனை மாற்றிருக்காங்க. 5925 மெகாவாட்டுக்கு மேலே இன்னைக்கு வந்து இன்னைக்கு தேதிக்கு 6000 கூட தாண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவு கிரிட்டோட இணைச்சிருக்கிறாங்க. அந்த கிரிட்டோட இணைச்சதுன்றதுல சில இது வந்து அது வரைக்கும் வாங்காமல் இருந்த மெகாவாட்ஸையும் நம்ம வாங்குறோம். அது போக தடைபட்டு கிடந்த அந்த 9 திட்டங்களையும் அந்த பவர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து தூசி தட்டி வேகப்படுத்தி பல திட்டங்கள், வல்லூரா இருக்கலாம், எண்ணூரா இருக்கலாம், இந்த திட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து வேகப்படுத்தி கமிஷனாக வச்சு அதை வந்து குயிக்காக வந்து ரெடிக்கு கொண்டு வந்து 2500 மெகாவாட்டுக்கு மேலே புதிதாக திட்டங்கள் வந்து கிரிட்டுக்குள்ளே வந்திருக்கு. ஓகே, அது ஒரு முக்கியமான ஒரு கருத்து. 6000 மெகாவாட் வந்து இன்னைக்கு அதிகப்படியாக கொண்டு வந்தனால தான் இன்னைக்கு வந்து எதையும் விட பெரிய உரைகள் என்னென்னா, பக்கத்தில் இருக்க கர்நாடகா மாநிலத்திலிருந்து ஆர்வி தேஷ்பாண்டே அமைச்சர் அவர்கள் 2000 மெகாவாட் நம்மகிட்ட இருந்து கேட்டிருக்கிறாரு. அதுக்கு வந்து அவரே வந்து ரெக்கார்டில் வந்திருக்கிறாரு. தமிழக அரசாங்கம் அந்த 2000 மெகாவாட் கொடுத்தா தான் நாங்கள் எங்கள் ஸ்டேட்டில் வந்து குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் நடத்த முடியுங்கிறாரு. இன்னைக்கு வந்து நடக்கிறதா இருந்து அவங்களுடைய முதலீட்டாளர் மாநாடு வந்து இப்போ பிப்ரவரிக்கு போயிருக்கு. அந்த பிப்ரவரிக்கும் இதுக்கும் இடையில வந்து எங்கேயாவது போய் அவங்க 2000 மெகாவாட் வாங்கி ஆகணும். அவங்க வாங்கக்கூடியது இன்னைக்கு அவங்க கேட்குறாங்க, தமிழகம் வந்து சர்ப்ளஸ் வச்சுருக்கீங்களே, மின்மிகையாக இருக்கீங்களே, நீங்கள் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி இன்னைக்கு கேட்குறாங்க.
அதுதான் முக்கியமான உரைகள்னு நினைக்கிறேன் இதில் இதை பொறுத்த வரைக்கும். இப்போ நமக்கு சோலாரை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சாதனை. அந்த சோலார் பாலிசி வந்தப்போ பலரும் அதை எடுத்து கோர்ட்டு கேஸ் போட்டாங்க. அந்த 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 டயத்தில் பார்த்தீங்கன்னா இது இந்த பாலிசி அன்வொர்க்கபிள் பாலிசின்னு சொன்னாங்க. இன்னைக்கு ரூஃப்டாப்பில் இந்தியாவிலே நம்ம தான் நம்பர் 1. ரூஃப்டாப் சோலார் இன்ஸ்டலேஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவிலே நம்ம நம்பர் 1ல வந்திருக்கோம். இப்போ குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டில் வந்திருக்கிற திட்டங்கள் மட்டுமே 17 திட்டங்கள் சோலாரில் வந்திருக்கு. இந்த 17 திட்டங்களையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 5335 மெகாவாட் உங்களுக்கு சோலார்லேயே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு தேதி குஜராத்தே 1000 மெகாவாட் இப்போ தான் தாண்டி இருக்காங்க. நம்ம கண்டிப்பாக அடுத்த இந்த இந்த இதெல்லாமே ஷார்ட் சைக்கிள் டைம். இன்னைக்கு பார்த்தீங்க என் தொகுதியிலே 2-5 மெகாவாட் வந்துருச்சு சோலார் ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணி ஃபினான்ஷியல் க்ளோஷர் ஆன உடனே 3 மாதத்தில் அவங்களால பிளான்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட முடியும். இது மிச்ச பெரிய பவர் ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி கிடையாது. உங்களுக்கு ஒரு 5 வருஷம் 7 வருஷம் அந்த மாதிரிலாம் ஆகக்கூடிய ப்ராஜெக்ட் கிடையாது. இப்போ சில்லலகல்லா எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 7 வருஷம் ஆகும். சில்லலகல்லா ஹைடல் ப்ராஜெக்ட், நீர்மின் ஏற்று நிலையம் எல்லாம் கேட்டி அதுக்கு மேலே வர வேண்டிய ப்ராஜெக்ட், அது 7 வருஷம் ஆகும். அதில் அப்ரூவல்ஸ்கார டைமே 3 வருஷம் ஆயிருது அந்த பெரிய ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா. இதைத்தான் உங்களுக்கு முக்கியமாக சொல்ல விரும்புகிறது. இப்போ மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அம்மா அறிவிச்சிருக்கிற திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வரும் பொழுது 22,000 மெகாவாட்டுக்கு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அது இதில் ஒன்றுனா வரும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடித்தளவு இருக்கிறது. அதுக்கு ஃபியூவல் லிங்கேஜ் வர வேண்டியது முக்கியம். அதுக்கு லிக்னைட் வேணும், உங்களுக்கு கோல் வேணும். கோல் இப்போ டைரெக்டாக இம்போர்ட் பண்ணுறது ஓரளவுக்கு மேலே நம்மளால் பண்ண முடியாது. நமக்குன்னு உரிமையாக கொடுத்துருக்கிற சுரங்கங்கள், இன்னைக்கு 2 சுரங்கங்களை நம்ம பொசிஷன் எடுத்திருக்கோம் வட இந்தியாவில். அந்த சுரங்கங்கள்லேருந்து நம்ம கொண்டு வரணும். அதுக்கு திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இது எல்லாமே சேர்ந்து வர்றப்போ தான் உங்களுக்கு இந்த மின்மிகை மாநிலம் என்பது மிகப்பெரிய மின்மிகை மாநிலமாக நாம் இருப்போம். மகாராஷ்டிராக்கே இங்கேருந்து போகும். யூ மார்க் மை வேர்ட்ஸ். அந்த காலம் வரத்தான் போகுது. அடுத்த 2-2.5 வருடங்களில் இது நிகழும்ன்றது என்னோட கருத்து. அனௌன்ஸ் பண்ணி 95% கம்ப்ளீட் ஆயிருக்குல்ல. ரைட். 110ல் don't you feel 95% கம்ப்ளீட் ஆயிருக்கு? அதான் இதில் நான் சொல்ல விரும்புறது தான். அந்த 682 அறிவிப்புகளில் 200 அறிவிப்புகளுக்கு பக்கம் அந்த நிமிடமே செயல்பாட்டுக்கு வரக்கூடிய அறிவிப்புகள். இது இப்போ கருணாநிதி அவர்கள் அறிக்கையும் சரி, மற்ற எல்லாரும் பார்க்குறது பார்வை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பார்வை இது இந்த புரிதல் இல்லை. இப்போ காவலர்களுக்கு இன்னைக்கு இதுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு இருக்கிற என்டர்டெயின்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோன்றதோ, சுய உதவி குழுக்களுக்கு இல்லை புதுவாழ்வு திட்டத்துக்கோ இல்லை NRLMக்கோ இவ்வளவு அலாட்மெண்ட் இருக்கு அப்படின்றது அந்த நிமிஷத்திலே செயல்பாட்டுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னைக்கு 6,49,000 கோடிக்கு பட்ஜெட் இந்த 5 வருடங்களில் போட்டிருக்காங்கன்னா இந்த பட்ஜெட்ல 1/3 பாகம் திட்டங்களுக்காக செலவு செய்திருக்கு இந்த அரசாங்கம். அது நார்மலாக நடக்காது. உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். சென்ற திமுக அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சேலரி, பென்ஷன் இது மட்டுமே எவ்வளவு அடைத்தது என்று பார்த்தீங்கன்னா 80% மேலே அடைச்சிருச்சு. ஓகே, இப்போ இந்த அரசாங்கத்தில் 33% பக்கத்தில் பட்ஜெட்டில் திட்டங்கள், அம்மா அறிவிக்கிற திட்டங்களுக்கு கொடுப்பது அந்த பட்ஜெட்டில் கொடுக்குறாங்க. அது இல்லாதது தனியார் ஒப்பந்தங்கள் மூலமாக பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலமாக நிறைவேற்றுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட உறவில் நடக்கிற திட்டங்களும் இதில் அடங்கி இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் கடந்த 4.5 வருஷங்களில் முதல் 3 வருடங்களில் மிகப்பெரிய தடைகளை உருவாக்கி கொண்டிருந்தது. இப்பவும் கூட பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம், இப்போ புது மத்திய அரசாங்கம் பிஜேபி அரசாங்கத்தில் கூட நமக்கு தர வேண்டிய, ஸ்டேட்டு கொடுக்க வேண்டிய பல விஷயங்கள் வரவே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கமர்ஷியல் டாக்ஸஸில் மட்டும் நமக்கு அவங்ககிட்ட இருந்து வர வேண்டியது வரது குறைஞ்சி போச்சு. ஃபைனான்ஸ் கமிஷன் பிரச்சனை இன்னொரு பிரச்சனை. வளர்ந்த மாநிலங்கள்னு சொல்லி நம்மளை முத்திர குத்தி எவ்வளவு இப்போ இங்கேருந்து கலெக்ட் பண்ணுற பணம் அங்கே போகுதுன்னு வச்சுக்கோங்க. அதில் 100க்கு 5 ரூபா நமக்கு வந்துட்டு இருந்தது திரும்பி. அது இப்போ 100க்கு 4 ரூபாய் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ அதுலேயே நமக்கு ஒரு 20,000 கோடி போல ஷார்டேஜ் வருது. மட்டும் இல்லாமல் வித் ஆல் த டிஃபிகல்ட்டிஸ், நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் UPA அரசோட கூட்டணியில் இருக்கும்போது இந்த பருப்பு போன்ற விஷயங்களுக்கு மானியம் இருந்தது. இந்த ஆட்சி வந்த உடனே UPA கவர்மெண்ட் அந்த மானியத்தை ரத்து பண்ணி அந்த சுமையும் தாங்கித்தான் நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்முடைய வளர்ச்சி இன்னும் 4 கால் பாய்ச்சல்ல போயிருக்க முடியும். இது இவ்வளவு இருந்தும் கூட 10 லட்சம் கோடியை நம்ம பொருளாதார வளர்ச்சியை சாதிச்சிருக்கோம். GDP அப்படிம்பாங்க. அந்த பொருளாதார குறியீடு அளவில் முதல் முறையாக தமிழகம் 10 லட்சம் கோடியை தாண்டி இருக்கிறது இந்த வருடம். எப்பவும் இல்லாத ஒரு சாதனை இது. இது எப்போ நடக்கும்னா உங்களுக்கு விவசாயம் மற்றும் சர்வீசஸ், அதாவது சேவைத்துறை மற்றும் உற்பத்தித்துறை, இந்த 3 நல்லா இருந்தால் தான் இது நடக்க வாய்ப்பு இருக்கு. இது எல்லாம் எப்படி சாத்தியமாயிற்று? சாத்தியம்
படுத்த முடியும்னா அதற்கு எந்த ஒரு மாநிலத்துக்கும் தேவை லிட்ரஸி. கண்டிப்பா 23,000 கோடி வந்து பள்ளிக்கல்விக்காக ஒதுக்குறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. லேப்டாப்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதை விட பெரிய விஷயம் இந்த 5,000 ரூபாய் வந்து பிள்ளைகளுக்கு டெபாசிட் பண்ணி இடைநிற்றலை தவிர்ப்பதற்காக இதெல்லாம் வந்து மிகச்சிறந்த திட்டங்கள். 100 பேருக்கு தமிழ்நாட்டில் வந்து +2 முடிக்கிறவங்க 100 பேர் இருந்தாங்கன்னா அதில் 43 பேர் கல்லூரியில் இருக்காங்க. வேற எந்த மாநிலத்திலும் இந்த அளவு கிடையாது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சேவை மையங்கள் ஒவ்வொரு ஊராட்சியிலும் ஒண்ணுங்கிறப்ப 12,000 சேவை மையங்களுக்கு மேல் உருவாக்கப்பட போகிறது. இப்போ வந்திருக்கிற 1000 சேவை மையங்கள்ல 1000 இன்ட்டு 10 பேர் உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து 10,000 பேருக்கு மேல இப்ப ஏற்கனவே ஒர்க் அமர்த்தப்பட்டிருக்காங்க. 5,000 வந்து இந்த அரசு இப்ப மார்ச் எண்டுக்குள்ள மார்ச் 2016க்குள்ள 5,000 தாண்டுவோன்னு இருக்காங்க. இந்த வருஷம் மட்டுமே 3,980 ஊராட்சிகள்ல இந்த சேவை மையங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே வந்து 1000 சேர்த்தோம்னா 5,000 வந்து இந்த வருஷம் முடியறதுக்குள்ள இந்த மார்ச் மட்டுமே 50,000 பேருக்கு வேலை வாய்ப்பு. இது வந்து முக்கியமான ஒரு தாக்கங்க. இன்னைக்கு அதை நடத்துறது ரொம்ப டிரான்ஸ்பரண்டா வெளிப்படைத்தன்மையோட நடந்துட்டு இருக்கு. 28 சேவைகள் அரசாங்கத்தோட சேவைகள் வந்து அதுல வந்து இப்ப செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அது அம்மா திட்டம் அதுல தாக்கத்தை உருவாக்குச்சு. வருவாய்த்துறையோட அம்மா திட்டம் மக்களை தேடி அந்த சர்டிபிகேட்லாம் கொண்டு போய் கொடுக்கறது, டிரான்ஸ்பர், பட்டா வாங்குறது. 110ல் வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு நான் நினைக்கிறது, இந்த வருவாய்த்துறை சீரமைப்பு சேவை மையங்கள் வந்தது. சேவை மையங்கள் வந்து ஏற்கனவே 28 சேவைகள் அளித்து கொண்டிருந்ததுல 100 சேவைகளை வந்து எலக்ட்ரானிக்கா நம்ம கொடுக்க போறோம். அதாவது மின் ஆளுமை அப்படின்ற திட்டத்துக்கு கீழே இந்த 100 கவர்னன்ஸ் மின்னாளுமை திட்டத்தில் வந்து உங்களுக்கு அங்க போறப்ப அது விவசாயம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, தமிழகத்துல வந்து மிக முன்னோடியான மாநிலமாக இன்னைக்கு பேசப்படுது. இப்போ மோடி வந்து டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்றதுல அதுக்கு முன்னாலே நம்ம வந்து ஸ்வச் பாரத் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே தூய்மை பாரதத்தை பத்தி நம்ம அம்மாவோட 4வது 110வது அறிக்கை பார்த்தீங்கன்னா தூய்மை பாரதத்தை பத்தி அறிக்கை. அப்போ வந்து காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தது 2011. அப்ப நம்ம வந்து தூய்மை பாரதத்துக்காக நம்ம வந்து தீர்மானம் ஆயிட்டு இருக்கோம். அந்த இடத்துல நம்ம சட்டமன்றத்தில் வந்து தூய்மை பாரதம் வர்றதுக்காக என்னென்ன செய்யணும், சானிடேஷன், ஒவ்வொரு ஊராட்சியிலையும் அந்த சுகாதார வளாகம், அம்மா கெட்டி வச்சுட்டு போன சுகாதார வளாகம் தண்ணி கொடுக்காம 5 வருஷம் சும்மா அந்த சுகாதார வளங்களை சீரமைச்சு ஒவ்வொரு ஊராட்சிக்கும் ஒரு அந்த இன்டகிரேட்டட் சானிடேஷன் சென்டர், அதாவது சுகாதார வளாகம், ஒருங்கிணைந்த சுகாதார வளாகங்களை செயல்பட வச்சது இந்த அரசாங்கம், நம்ம புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசாங்கம். மறுபடியும் இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இட்ஸ் ரைசிங் இட்ஸ் ஸ்டேச்சரா இல்லையா? கண்டிப்பா. தரம் என்பதற்கு இந்த அரசாங்கத்தில் மிகப்பெரிய முன்னுரிமை தரப்பட்டிருக்கிறது. தொலைநோக்கு பார்வையில் அவங்க சொன்னது இன்ஸ்டிடியூஷன்ஸ் டிஃபைன்ட் கவர்னன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அதாவது நிறுவனங்கள் வேர்ல்ட் கிளாஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸாக 10 வேர்ல்ட் கிளாஸ் இன்ஸ்டிடியூஷனை உருவாக்குவோம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உலகத்தரம் வாய்ந்த நிறுவனங்களை வந்து கல்வி நிறுவனங்களை உருவாக்குவோம். ஒரு டென்டல் காலேஜ் ஒரு நம்ம தமிழகத்தில் இருந்தது, உங்களுக்கு தெரியும், அரசு டென்டல் காலேஜ். அதுக்கு வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், அதை வந்து ஒரு செம்மை வாய்ந்த ஒரு நிறுவனமாக, உலகத்தரம் வாய்ந்த நிறுவனமாக உருமாற்றுவதற்கு 2011 அறிவிச்ச ஒரு திட்டம். அதே இது இப்ப கடைசி வருஷத்துல என்ன அம்மா அறிவிச்சிருக்கிறாங்கன்னா தென் தமிழகத்துல ஒரு டென்டல் காலேஜ், இதே மாதிரி உலகத்தரம் வாய்ந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸாக உருவாக்குவோம். இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகம் வந்து QS 200 உலகத்தரம் வாய்ந்த பல்கலைக்கழகங்களில் டாப் 200ல் ஒன்றாக கொண்டு வருவதற்காக தனியாக அதற்கு பணம் ஒதுக்கப்பட்டு திட்டப்படுத்தப்பட்டு இன்னைக்கு வந்து QS ரேட்டிங்ல நம்ம வந்துட்டோம். அண்ணா யூனிவர்சிட்டி வந்து 500க்குள்ள வந்துருச்சு. இன்னைக்கு ஆசியாவிலே பெரிய டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டியாக மலர்ந்திருக்கிறது. IIT மெட்ராஸ் வந்து 250க்குள்ள வந்துருச்சு. அண்ணா யூனிவர்சிட்டி 500க்குள்ள வந்திருக்கு. இன்னும் 5 வருடங்களில் அதுக்கு உண்டான கட்டமைப்புகள் உருவாக்கப்படும் பொழுது தமிழகத்திலிருந்து அந்த QS 200க்குள்ள கண்டிப்பாக ஒரு பல்கலைக்கழகம் வந்துவிடும். அந்த முயற்சி வந்து மிக முக்கியமான முயற்சி. ஸோ ஒன்று எல்லாரையும் கவர் பண்ணுறது, 143 பேருக்கு கல்லூரிக்கு போக வைக்கிறது. இன்னொன்று வந்து அந்த கல்லூரி தரத்தை உயர்த்துவது, 54 புது கல்லூரிகள் அரசு துறையில் உருவாக்கினது. இதெல்லாம் சேர்ந்து கல்வித்துறையில் மிக முக்கியமான ஒரு புரட்சி நிகழ்ந்திருக்கிறது. 1000 பக்கத்தில் புது பாடத்திட்டங்கள் போட்டிருக்கிறாங்க. இதை வந்து இன்னைக்கு எளிமைப்படுத்தி எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு வந்து எந்த மாணவனும் இன்னைக்கு ஸ்கூல் வரைக்கும் படிச்சுட்டு ஏதாவது ஒரு வேலையை பிக்கப் பண்ணிக்கிடுவோம்னு நினைக்கிறது கிடையாது. அப்படி நீ வந்து டிராப் அவுட் ஆகிட்டீங்கன்னா திறன் வளத்துக்குள்ளே போயிரு. கம்யூனிட்டி காலேஜ் இன்னைக்கு வந்து 100க்கு மேலே இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அந்த கம்யூனிட்டி காலேஜெல்லாம் ஒருங்கிணைச்சு அதை ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கெல்லாம் அவனுக்கு சர்டிஃபிகேஷன் கொடுக்க வச்சு இன்னைக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு நம்ம 250 கோடிக்கு மேலே திறன் வளர்த்தல் திட்டங்களுக்காக செயல்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அவர்கள் வேலை வாய்ப்புக்காக ஆஜீவிகா மூலமாகவும் மற்ற பல திட்டங்கள் மூலமாகவும் மத்திய அரசாங்கத்தோட திட்டங்களை பயன்படுத்தி முறையா செலவு பண்ற ஒரே அரசாங்கம் நம்ம தான் நினைக்கிறேன், தமிழக அரசாங்கம். இல்லை, அதோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா
ஸ்கூல்லேருந்தே எம்ப்ளாய்மெண்ட்டை பதிவு பண்ணிக்கோ, உனக்கு படிக்கிறதுக்கு உங்கள் வீட்டு பக்கத்துலேயே கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கொண்டு வந்துடுறேன், அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் உன்னுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுறேன். இதுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா தமிழகம் எங்கும் நடந்து கொண்டிருக்கும் வேலை வாய்ப்பு முகாம்கள். பெரிய விஷயம். அதில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஓன்லி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங் கிடையாது. 5வது வகுப்பு படித்தவராக இருந்தால் கூட அவருக்கு என்ன தகுதியோ நிறுவனங்களை அரசாங்கம் கொண்டு வந்து சேர்க்கறது ஒரு பெரிய புரட்சி இல்லையா? கண்டிப்பா. அது வந்து இன்னைக்கு எல்லா சென்னையில் மட்டும் இல்லாம எல்லா மாவட்ட தலைநகரங்களையும் பண்ணாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் பண்ண வச்சிருக்காங்க. இப்போ வந்து இங்க விருதுநகர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா விருதுநகரில் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு அடுத்து இன்னைக்கு சிவகாசியில் நடக்க போகுது, சாத்தூரில் நடக்க போகுது, அருப்புக்கோட்டையில் நடக்க போகுது. ஒவ்வொரு தொகுதியிலையும் இதை கொண்டு போய் சேர்க்குறாங்க. 2 முக்கியமான திட்டங்களை இதில் ஒருங்கிணைச்சிருக்காங்க. இதில் அம்மா பொறுத்த வரைக்கும் இந்த திட்டங்கள் எதுவுமே வந்து ஐசோலேஷனில் நடக்கிறது இல்லை. அது ஒரு நல்ல விஷயம். இன்னைக்கு என்ன செஞ்சுருக்காங்க, புதுவாழ்வு திட்டத்துக்கு கீழே இதுக்கு ஒரு ஃபண்ட் அலாட்மெண்ட் இருக்குது. இந்த எம்ப்ளாய்மெண்ட் மேலாஸ் நடத்துறதுக்கே, அதாவது இந்த வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்துறதுக்கு புதுவாழ்வு திட்டத்திலேருந்து எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. நேஷனல் NRLM, அதாவது தேசிய ஊரக வளர்ச்சி திட்டத்துக்கு கீழே, ஊரக வாழ்வாதார திட்டத்துக்கு கீழே இதுக்கான ஃபண்ட்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களுமே இந்த 2 திட்டத்தில் உள்ள வந்துருச்சு. அதனால் ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்கில் இன்வென்ட்ரி போடுறாங்க. ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிற வேலையற்ற, வேலையில்லாத, வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளைஞர்கள் எல்லாரும் இதுவும் வந்து இன்று அடையாளப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. எல்லாமே கம்ப்யூட்டரில் போயிட்டு அந்தந்த இடத்துல ஒரு கேரியர் சென்டர் உருவாக்குறதுக்கு இன்றைக்கி ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. அது மிக மிக முக்கியமான மாற்றங்கள். இப்போ ஒரு வாரத்தில் மட்டுமே இந்த 32 வேலைவாய்ப்பு முகாம்கள் மூலமாக குறைந்தது 50,000 பேருக்கு வேலை பத்திரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இது மிக முக்கியமான விஷயம். 110 அறிவித்து அடுத்த வாரம் இது செயல்பாட்டுக்கு வருதுன்னு சொல்றாங்க. அம்மா வேலைவாய்ப்பு திட்டம், இது ஒரு முக்கியமான திட்டம். திறன் வளர்த்தல் மற்றும் வேலைவாய்ப்பு திட்டம் வந்து 50,000 இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கக்கூடிய ஒரு முக்கியமான திட்டம். ஒரு சிறு குறு நிறுவனம் வந்து அவங்களுக்கு அரசாங்கம் பணம் கொடுக்கிறது. நீ ஒரு பையனை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து பணம் கொடுக்குதுன்றது ஒரு புரட்சிகரமான திட்டம். இந்தியாவில் எனக்கு தெரிஞ்ச எந்த மாநிலத்திலும் இல்லாத திட்டம். மத்திய அரசாங்கத்துக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி திட்டங்களுக்கு மத்திய அரசாங்கம் சப்போர்ட் பண்ணணும். ஆக்சுவலாக இது வந்து நம்ம திட்டத்தில் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நீங்கள் ஒன்று சொன்னீங்க, புரிதல் இல்லைன்னு, புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள். இதை எங்கே அக்செப்ட் பண்ணிட்டா மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்து விடுவார்கள் என்பதற்காக சின்ன விஷயங்களை பெரிதாக்கி கொண்டிருக்கிற பார்வையை நீங்கள் எப்படி பார்க்க? கண்டிப்பாக. இப்போ கருணாநிதி அவர்களுடைய அறிக்கையிலே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செய்கிறதுக்கு 3 லட்சம் கோடி வேணும் அப்படின்னு ஒரு அறிக்கை விடுறாரு. இது வந்ததுன்னா இப்போ எவ்வளோ வந்திருக்கு 3 வருடங்களில் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு அவரே பதில் சொல்கிறாரு, 6%, 100க்கு 6 தான் வந்து செயல்பாட்டுக்கு வந்திருக்கு, அவ்வளோதான் திட்டங்கள் அப்படின்றாரு. அப்போ அவரே ஒத்துக்கிறதுனா 18,000 கோடிக்கு வந்து செயல்பாடு நடந்திருக்கு அப்படின்றத ஒத்துக்கிறாரு. அவர் சொல்கிற 3 லட்சம் கணக்கு போட்டு 6% போட்டிங்கன்னா. இரண்டாவது, அவர் அதில் எடுத்திருக்கிற ஒரு 9 திட்டங்களை முன்னால் போடுறாரு. இந்த திட்டங்கள் வந்து என்னாச்சு, கன்னியாகுமரியில் ரோடு என்னாச்சு, இந்த திருமலைவாயலில் என்னாச்சு அப்படின்னு ஒரு சில இது கேட்டிருக்காரு. அந்த திட்டங்களே கூட தமிழக அரசாங்கத்தில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அரசாங்கத்திலும் இல்லாத அளவுக்கு, இப்போ மின் திட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டான்ஜெட்கோ வெப்சைட்டில் இருக்கும். அதே மாதிரி வந்து ஹவுசிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக எந்த ஹவுசிங் எவ்வளவு வந்திருக்குன்றது வெப்சைட்டில் இருக்குது. இந்த மின் ஆளுமை வந்து மிக முன்னோடியாக இருக்கிற விஷயம்ன்றதுனா அவருக்கும் தெரியும். அவர் வந்து நீங்களே போய் நெட்டில் போய் எடுத்துக்கிடலாம். அந்த இது வந்து என்னோட கருத்து வந்து இந்த 3இல் 1 பகுதி, அதாவது அறிவிப்புகள், அந்த அறிவிக்கைகள் அப்படிமா நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அதில் வந்துருச்சு, அது செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. மீதி இருக்கிற 3இல் 2 அந்த திட்டங்கள்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா சிலது வந்து லாங் டேர்ம் திட்டங்கள். இப்போது தென் தமிழகத்தில் வர இருக்கிற 9 தொழிற்பூங்கா எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மட்டுமே உங்களுக்கு வந்து 3000 × 9 27,000 28,000 கோடி சார்ந்த திட்டங்கள். இதில் எந்த இடத்துல எவ்வளவு லேண்ட் எடுத்திருக்கோம் அதை வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. எவ்வளவு தாசில்தார் போட்டிருக்கோம், எத்தனை DRO போட்டிருக்கோம், அதை வந்து இன்சார்ஜாக இருக்கிறதுக்கு இது வந்து லேண்ட் எக்விசிஷனில் இருக்குது. பெரிய அளவில் தென் தமிழகத்தில் இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டில் வந்திருக்கிறது. இப்போ 1,05,000 கோடி வந்து உற்பத்தி துறையில் இந்த உறுதி வந்திருக்கு, நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்மெண்ட் வந்திருக்குன்னா அதில் 50%க்கு மேலே தென் தமிழகம் பார்த்துக்கோங்க. இதில் வந்து இந்த 55,000 கோடியில் பாதிக்கு மேல் ஷார்ட் கெஸ்டேஷன் பீரியட், அதாவது 1 வருடத்திற்குள் வரக்கூடிய திட்டங்கள். இந்த 98 MOUக்கும் வந்து 5 புரிந்துணர்வு திட்டங்களுக்கு ஒரு IAS ஆஃபீஸர்ன்ற ரீதியில், அது செக்ரட்டரி லெவல் IAS ஆஃபீஸர்ஸ் கொண்டு போய் போட்டிருக்காங்க. TK ராமச்சந்திரனா இந்த 5 ப்ராஜெக்ட், CV சங்கரா இந்த 5 ப்ராஜெக்ட், இந்த IAS ஆஃபீஸருக்கு இந்த 5 ப்ராஜெக்ட்னு அலாட் பண்ணி இன்னைக்கு அவங்க வந்து முதலீடுகளை வேகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எல்லாத்தையும் ஒவ்வொரு மினிஸ்டராக நீங்கள் 110 ஏதாவது அறிக்கை கொடுத்துட்டு போ, மாலையானால் நான் விழாக்களிலும் கேளிக்கைகளிலும் என் நேரத்தை கழிக்கிறேன்னு போகாமல்
ஒரு முதல்வர் அன்றைக்கி சட்டமன்றத்தில் சொல்லுகிறார், எதை பற்றி வேண்டுமானாலும் கேள்வி கேளுங்கள், இதோ இருக்கிறது, நான் பேச தயார் என்று ஒரு முதல்வர் சொல்ல முடியும் என்றால் ஒரு பிரில்லியன்ஸ், ஒரு இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டி, த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஹால் ஏரியாஸ் இருந்தால்தான் பண்ண முடியும். இதையெல்லாம் நேயர்களுக்கு விளக்கமாக சொல்ல வேண்டும் என்பதற்காக உங்களை அழைத்தோம். உங்கள் நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக மிக்க நன்றி. வணக்கம். நன்றி. நேயர்களே, மீண்டும் நடந்தது என நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.